வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 1 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. நேற்றைக்கு நீலகிரி, சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் மதுரை மாவட்ட வடக்கு பகுதி, தஞ்சாவூர் மாவட்டத்தோட புதுக்கோட்டை மாவட்ட எல்லை ஓரம், புதுக்கோட்டை மாவட்டம் பெரும்பாலும் புதுக்கோட்டை, சிவகங்கை, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேலம், நாமக்கல் மாவட்டத்தின் பகுதிகள், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளில், ஆகிய மாவட்ட பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. நேற்றைக்கு இரவிலே திடீரென்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்திலிருந்து ஒரு பெரும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. அது ஊடகங்களில் பார்த்ததுதான். புதுச்சேரியில் மேகவெடிப்பு மழை பெய்ய வாய்ப்பு என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. பதட்டம் அடைந்தார்கள் அனைவரும். தொடர்பு கொண்டவர்கள் அனைவரும் அச்சப்பட வேண்டாம், 2 அல்லது 3 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேக வெடிப்பு மழை என்பது ஒரு இடத்துல உறுதியாக இந்த இடத்தில் பொழியும் என்பதற்கான ஆதாரத்தை இருகாற்று இணைவு, அதாவது ஒரு குறிப்பிட்ட பரப்பிலே குறைந்த மணி நேரத்தில் கொட்டுவது, அதாவது 1 மணி நேரத்திலே 10 சென்டிமீட்டர் மழை பொழிவு கொட்டுவது தான் மேக வெடிப்பு மழை என்பதாகும். அப்படிப்பட்ட மழை புதுச்சேரியை ஒட்டிய பகுதிகளுக்கு மேக வெடிப்பு மழையாக தெரியவில்லை, ஆனால் மழை இருக்கும் என்று அறிவித்திருந்தோம். அதே போல மழை பொழிவும் கொடுத்தது. நேற்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் செய்யூர்ல, அதாவது அந்த புதுச்சேரியை ஒட்டிய விழுப்புரம் மாவட்டத்தை ஒட்டிய செங்கல்பட்டு மாவட்டத்தின் தெற்கு பகுதி, மரக்காணத்தை ஒட்டிய பகுதி செய்யூர் 29 மில்லிமீட்டர். திருப்போரூர், அதுவும் செங்கல்பட்டை ஒட்டிய பகுதி 18 மில்லிமீட்டர். மதுராந்தகம் தாலுகா அலுவலகம் 10 மில்லிமீட்டர். திருக்கடுக்குன்றம் 10 மில்லிமீட்டர். செங்கல்பட்டுல ஒரே 1 மில்லிமீட்டர் தான். சென்னையில ஹைஸ் ஹவுஸ் 36 மில்லிமீட்டர், அமைந்தகரை 34 மில்லிமீட்டர், சென்னை சென்ட்ரல் 33 மில்லிமீட்டர், நெற்குன்றம்